நாங்கள் இப்போ ஒரு 25 வருஷமாக அந்த கடை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் இருந்த ரேட்டில் இந்த மாதிரி ரேட் ஏறினதே கிடையாது. அது வாரனால ஏறி இருக்குது. பட் இது தற்காலிகம்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ சேல்ஸ் எங்களுக்கு குறைய தான் செய்யும். மக்கள் வந்து எல்லாமே ரேட் ஏறும்போது அவங்களாலையும் வாங்க முடியாது இல்லையா? அப்போ நாங்கள் அதனால் எங்களுக்கும் கிடைக்கிற லாபம் குறையும். நாங்கள் ஒர்க்கர்ஸுக்கு கொடுக்குற சம்பளத்துலேயும் அடிப்பாங்க. எல்லாமே பிரச்சனையாக தான் இருக்குது. இப்போ தோசை ஐட்டம், பரோட்டா ஐட்டம் இதெல்லாம் போட முடியாது. ஏன்னா அதெல்லாம் வந்து ஹெவி ஃப்ளேம் எரியணும் எங்களுக்கு. அப்போ அது கேஸ் இழுக்கிறதுனால அந்த மாதிரி ஐட்டங்கள் போடாமல் வெறும் டீ காஃபி வரைக்கும் ஓட்டுற மாதிரி தான் வரும். புக் பண்ண உடனே இல்லை, எங்களுக்கு வந்து டெய்லி 2 சிலிண்டர் 3 சிலிண்டர் கொடுத்துட்ருக்குறாங்க. அதை வந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் டேட்டு வந்து அப்டேட் என்னன்னைக்கு ரேட் வருதோ அதுதான் நாங்கள் தருவோம்னு சொல்லியிருக்காங்க. அங்கே உள்ள அந்த போண்டா ரேட்டு, டீ ரேட்டு இதெல்லாம் என்னிலேருந்து ஏற்றுறீங்க? இன்னே தான் ஏற்றுறீங்களா இல்லை முன்னாடி ஏற்றுறீங்க? 12 மணிலேருந்து ஏற்றிருக்கேன். 12 ரூபா அந்த டீ 15 ரூபா ஆக்கியிருக்கேன். 12 ரூபா அந்த வடையும் 15 ரூபா ஆக்கியிருக்கேன். 3 ரூபா ஏற்றிருக்கேன். தற்காலிகம் தான். இறங்கும்போது அப்புறம் நம்மளும் இறக்கி தானே ஆகணும். இது இப்போதைக்கு எங்களால் அது வேறு வழி இல்லை. இந்த ரேட்டுக்கு எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. அப்போ நாங்கள் செய்ய தான் வேண்டியிருக்கு. அது பொதுமக்களுக்கு கொஞ்சம் பாதிப்பாக தான் இருக்கும். பட் அது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மறுபடியும் இறங்கும்போது நாங்களும் இறக்கிட்டு தான் போகிறோம்.